எப்படியாச்சும் என் பையனுக்கு நல்ல பொண்ணா கிடைக்கணும். அது மட்டும் இல்லை, எங்கள் ஸ்டேட்டஸ்க்கும் எங்கள் லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பொண்ணா கிடைக்கணும். அழகாவும் இருக்கணும். அந்த மாதிரி பொண்ணை கூடிய சீக்கிரம் என் கண்ணுலையும் சரி, என் பையன் கண்ணுலையும் சரி காட்டிடணும் கடவுளே. உன்னை நம்பி தான் நான் இருக்கேன். எப்படியாச்சும் இந்த வருஷம் முடியறதுக்குள்ள என் பெரிய பையனுக்கு கல்யாணத்தை பண்ணிடணும். பண்ணிடுவோம்ல, பார்ப்போம். நீ கூட இருந்தா கண்டிப்பா பண்ணிடுவோம் கடவுளே. அடடே, அம்பிகா சாமி கும்பிட்டுருக்காளா? சரி, கொஞ்ச நேரம் பொறுமையா இருப்போம். இவளை மட்டும் டிஸ்டர்ப் பண்ணோம் அவ்வளவுதான், ரொம்ப கோவம் வந்துடும். சாமி கும்பிடும்போது இவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணா அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்படியே அமைதியா நிப்போம். கடவுளே, எப்படியாச்சும் என்னோட வேண்டுதலை ஏத்துக்கிட்டு நான் நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்கணும். என்ன சாமி கும்பிடும்போது இப்படி வந்து நின்றுருக்கீங்க? பயந்தே போயிட்டேன். ஒரு நிமிஷம், ஏங்க இப்படி பண்றீங்க? அம்பிகா, எதுக்கு இப்ப கோவப்படுற? நீதான் சாமி கும்பிடும்போது உன்னை டிஸ்டர்ப் பண்ணா உனக்கு கோவம் வரும்னு தெரியும்ல. அதனாலதான் எதுவும் பேசாம அமைதியா என்ன. இதுக்கு கோவப்பட என்ன நியாயம் அம்பிகா? கடவுளே, சாமி கும்பிட்டு நிம்மதியா கண்ணை திறந்தா இப்படி வந்து நின்று பயமுறுத்துறீங்க. ஷோப்பா. சரி, ஆபீஸ் கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டேன். நீ ஒரே ஒரு கப் காஃபி போட்டு கொடுத்தீங்கன்னா குடிச்சிட்டு ஜம்முன்னு கிளம்பிடுவேன். ஆமா, பசங்களாம் எந்திரிச்சிட்டாங்களா? இன்னும் இல்லைங்க, ரூமை விட்டு எவனும் வெளியே வரவே இல்லை. என்ன பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு தெரியல. நான் போய் தான் பார்க்கணும். அப்படியா? சரி, ஓகே. எனக்கு ஒரு காஃபி போட்டு கொடுத்துட்டு போய் உன்னோட பசங்களை பாரு. ஓகே, வெயிட் பண்ணுங்க, கொண்டு வரேன். சரி அம்பிகா. எப்படியோ தப்பிச்சண்டா சாமி. இருக்கிற கண்ணில் எங்க ரொம்ப கத்துவாளோன்னு நினைச்சேன். ஓரளவுக்கு பொறுமையா கத்திட்டு விட்டுட்டா. சரி, அங்க போய் செட்டில் ஆயிடுவோம். இவரோட என்னதான் பண்றது? கொஞ்ச நேரத்தில் எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும். ஸோ வேலை செய்கிற ஆளை இன்னும் காணும். என்னதான் பண்றான்னு தெரியல. சரிப்பா, நம்மளே போய் காஃபி போடுவோம். சஞ்சய் இன்னும் தூங்கிட்டே இருக்கான். சரி, தூங்கட்டும். பாவம், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. காலேஜ் போகணும் தான், ஆனால் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கான். என்ன பண்ணுறதுன்னு தெரில. மம்மி வேற வந்து நீ கத்த போகிறாங்க. சரி, இவனாச்சு அம்மாவாச்சு. அண்ணே, பாப்பா எங்க எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போயிட்டியா? ஆமாண்ணே, அப்படியே எந்திரிச்சிட்டேன். நீ எப்பண்ணே எந்திரிச்சா? இப்போதான் எந்திரிச்சியா? ஆமாடா, நான் இப்போதான் எந்திரிச்சேன். இன்னும் அந்த பையன் சஞ்சய் எந்திரிக்கல போல. ஆமாம், இன்னைக்கு அநேகமாக காலேஜ் லேட்டாக தான் போவான்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறான்னு தெரில. சரி, நீ வா உட்காரு. இல்லைண்ணே, நான் அப்படியே கீழே உட்காடுறேன். இங்கே உட்காடுற மேலேயே? இல்லைண்ணே, பரவாயில்ல, இங்கே தான் இடம் இருக்குல்ல, கீழே உட்காடுறேன். சரி உட்காரு. கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்புறமா போவோம் கீழே. சரிடா. அண்ணே, இந்நேரம் அம்மா எந்திரிச்சிருப்பாங்களே, எந்திரிக்கலையா? தெரியலடா, இன்னும் கூப்பிடவே இல்லை. எந்திரிச்சிருந்தா கண்டிப்பாக வந்திருப்பாங்க. ஐ திங்க் இங்கே தான் வரலன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், நம்மளே வரும்னு இது நினச்சிட்டு இருப்பாங்களோ என்னமோ. இவன் என்னண்ணே இன்னைக்கு இப்படி தூங்குறான், முரட்டு தூக்கமா? அதான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஐயோ அண்ணா, உங்கள் மேலே காலை வச்சு தூங்கிட்டு இருக்கான். விடுங்க, நான் எடுத்து விட்றேன். பரவாயில்லடா, தம்பி தானே, தூங்கிட்டு போட்டு விடு. இருந்தாலும் உங்கள் மேலே கால் படுது இல்லைண்ணே. விமல், பரவாயில்லன்னு சொல்லிட்டேன், விடு விமல். சரிங்கண்ணே. அண்ணே, இன்னைக்கு இவன் 3rd இயரில் ஃபஸ்ட்டு டே தெரியும்ல. வரப்போகிறவங்களெல்லாம் ராக்கிங் பண்ணணும்னு நிறையா பிளான் பண்ணி வச்சுருக்கானே. என்ன பண்ண போகிறான்னு தெரில. டேய், ராக்கிங் எல்லாம் பண்ணாதீங்கடா. நீயும் கூட சேர்ந்துக்கிட்டே அவன் கூட? இல்லைண்ணே, அவன் தான் பண்ணிட்டு இருக்கான். என்னமோ பண்ணட்டும். எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், கேட்க மாட்டேங்கிறான். இனி இவனாச்சு பிரின்சிபல் மேடம் ஆச்சு, எல்லாத்துக்கிட்டையும் சேர்ந்து திட்டு வாங்க போகிறான். தேவையில்லாத அப்பா பேரை கெடுத்துவீங்களாட்டிருக்கே. நான் எதுவுமே பண்ணலன்னா இப்போயே சொல்கிறேன், நான் எதுவுமே பண்ணல. எல்லாமே செஞ்சு தான் பண்ணுறான். அவன்கிட்டே கற்றுக்காங்க. சரி, எந்திரிக்கிட்டவங்க. என்ன விமல், என்னை பற்றி ஏதோ பேச்சு அடிப்படுது? ஆமாண்டா, ஆமாம். இன்னும் பேசுறதுல காதலுக்கிட்ட அமைதியாக படுத்துட்டு எந்திரா. முதல்ல அண்ணன் மேலேயே கால் படுது. ஐயோ அண்ணே, குட் மார்னிங்ண்ணே. குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் சொல்கிறனால இதுதானா? ஐயோ சாரிண்ணே, கொஞ்சம் தூங்கி எந்திரிக்க லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் இல்லை, ஆல்ரெடி 15 மினிட்ஸ் லேட்டு. எப்படி இன்னைக்கு காலேஜ் போயிடுவியா? அண்ணே, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே தானே. ரேக்கிங் பண்ண நிறைய வேலை பார்த்து வச்சிருக்கேன். கண்டிப்பாக அது மிஸ் ஆகிடக்கூடாதுண்ணே. என்னன்னா சரி, அடிச்சு பிடிச்சாது காலேஜ் கிளம்பிடுவேன். ரேக்கிங் பண்ணுறது தப்புனா நீ கேட்கவே மாட்டேங்கிற. அதெல்லாம் ஒரு ஜாலிண்ணே. நீ எல்லாம் அதை தாண்டி தானே வந்திருக்கா. இருந்தாலும் ஒருத்தவங்க ரேக்கிங் பண்ணுறது ரொம்ப தப்பு. இதை நீயே பண்ணுறீங்க போது என்னால் ஏற்றுக்கவே முடியல. சொன்னா கேளுங்க, இதெல்லாம் விட்டுருங்க. அண்ணே, விமல் வரமாட்டேங்கிறான். நான் தான் களத்தில் இறங்கியிருக்கேன். இப்போ சீக்கிரம் சீட்டை கழிச்சு அனுப்பிடுவாங்கன்னு சொல்லு. அந்த அளவுக்குலாம் இது ஆகாதுன்னு நீ பயப்படாத. உன் தம்பி உன் பேரை கெடுக்க மாட்டேன். நீ அதனால தானே பயப்படுற? ஆமாடா, அதான் எனக்கு பயமே. என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல, பார்ப்போம். அண்ணே, நான் பார்த்துக்கிறேண்ணே, நான் கூட தானே இருக்கேன். இவன் கிடக்குறானே சப்ப பையன், இவனெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. பயந்தாங்குடி. அவன் பாவண்டா, அவன் உன் நல்லதுக்கு தான் சொல்லுவான். அவனையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற நீ. சரியான வாழா மாறிட்டு வர வர கடைக்குட்டினா அப்படிதானே. ஆமாம், பேசுறதுதான் நல்லா சக்கையாட்ட. என்ன பண்ண போறானோ, என்னமோ பண்ணட்டும். சரி வாங்க, கீழே போய் ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு அடுத்து ரெடி ஆகிற வேலையை பார்க்கலாம். எனக்கும் ஹாஸ்பிட்டல் கிளம்பணும், நிறைய ஒர்க் இருக்கு. ஓகேண்ணே, போகலாம். வாடா சின்னண்ணா, கிளம்புவோமா? சின்னண்ணான்னு சொல்லிட்டு வாடான்னு சொல்ற பத்தியா, அங்க இருக்கடா நீ. உனக்கு எப்படா நான் மரியாதை கொடுத்தேன்? இப்போ கொடுக்க? டேய் போதும் போதும், வாங்க போகலாம் கீழே. ஓகேண்ணே.
ஹாய்ப்பா. அங்கடா மும்மூர்த்திங்களா இப்பதான் தூங்கி இருந்துச்சிங்களா? ஆமாப்பா. ஏன்பா அம்மா கிட்ட கேட்டாங்களா? ஆமாடா, இவ்வளவு நேரம் கத்திட்டு இப்பதான் கிச்சன் போனான். போய் காஃபி போட்டு வந்துட்டு அவனுக்கு போய் எடுக்கணும்னு. நல்ல வேலை நீங்களே இறங்கி வந்துட்டீங்க. இல்லைன்னா உங்க அம்மா இன்னைக்கு பத்திரகலியா மாறி இருப்பா. தப்பிச்சிட்டீங்கடா. என்னடா எப்ப பாரு மாமா எங்களை திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஏன் இப்படி இருக்காங்க? நீங்களா அப்படி தானடா பண்றீங்க, அப்புறம் உங்களை திட்டாம என்ன பண்றது? ஓகேப்பா, அதெல்லாம் இருக்கட்டும். காஃபி எப்படி இருக்கு? குடிக்கிற மாதிரி இருக்கு. பரவாயில்ல, நீங்க தப்பிச்சுக்குவீங்க. ஏன்பா இன்னும் சமைக்கிறாங்க வரலையா? வரல போலடா, அவ அதுக்கும் கத்திட்டு தான் கிடந்தா. சரி வாங்க உட்காருங்க, வர சொல்றேன். ஓகேப்பா, நீங்க காஃபி குடிங்க. உட்காருங்க. ஆமா அருண், இன்னைக்கு நீ ஹாஸ்பிட்டல் கிளம்புற தானே? ஆமாப்பா, இன்னைக்கு நிறைய ஒர்க் இருக்கு, கிளம்பணும். ஏன்பா? இல்ல ஃப்ரீயா இருந்தா ஆஃபீஸ் வரியான்னு கேட்க தான் கூப்பிட்டேன். ஐயோ இல்லப்பா, நிறைய ஹெக்டிக்கா ஒர்க் போயிட்டு இருக்கு, என்னால முடியாது. உங்களையாவது கூப்பிடலாம்லப்பா, அண்ணனை மட்டும் தான் கூப்பிடுறீங்க. உங்களை கூப்பிட்டா உங்களுக்கு போல காலேஜ் யார் வருது? நீங்க தானே போகணும். போய் படிக்கிறவங்களே பாருங்கடா. அவனை கூப்பிட்டா இவனு வந்துடுறாங்க. சரி சரி, கூல் டாடி, ரொம்ப கோவப்படாதீங்க. ஏற்கனவே முடியெல்லாம் ரொம்ப கொட்டிடுச்சு. இன்னும் அதிகமா கோவப்பட்டீங்க, இருக்கிற சைட்ல இருக்க 4 முடி கொட்டிடும். பார்க்க முடியாது அப்புறம் உங்களை. பாருங்க அவன் இல்லை எப்படி கிண்டல் பண்றானு. விடுங்கப்பா, சின்ன பையன் தானே. இன்னும் பையன் மாதிரியா பேசுறான். சரி டாடி, கூல் கூல். பாத்தீங்களா, கோவப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. சரிடாப்பா சாமி, நான் கோவப்படல. 3 பேரும் உட்காருங்க, நின்றுகிட்டே இருக்கீங்க. சரிங்கப்பா. அப்பா ஆஃபீஸ் கிளம்பலையா? டைம் ஆயிட்டே இருக்கு. அவ்வளவுதான்டா, இப்பதான் உங்க அம்மா கறி வந்து காஃபியை கொடுத்தா. குடிச்சாச்சு, இனி ஆஃபீஸ் கிளம்ப வேண்டியதான். நீங்களும் காலேஜுக்கு சீக்கிரம் கிளம்பி போங்கடா. நேராயிட்டே இருக்குல்ல. கிளம்பிடுவோம்ப்பா. என்னடா இன்னைக்கு முத நாள் ராகிங் கிங்கிங் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கியா சஞ்சய்? அதுவும் 3rd இயர் போயிட்டேன். ராகிங் பண்ணாம இருப்பேனா சொல்லுங்க? சம்பவம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. யாரு சஞ்சய்? பிரின்சிபல் மேம் என்னை கூப்பிட்டு ஏதாவது வார்னிங் கிணிங் கொடுத்தாங்க. அவ்வளவுதான், பாத்துக்க, ஜாக்கிரதையா இருந்துக்க. டாடி மாட்ட மாட்டேன் டாடி, பயப்படாதீங்க. இப்படிதான்ப்பா அவன் சொல்லிட்டு இருக்கான். எனக்கு என்னமோ எல்லாத்துக்கும் தயாரா இருங்க, நீங்க போய் நிக்கணும்னு நினைக்கிறேன். டே விமா, நீயும் வாடா. சேச்சா, இவன் கூடலாம் நான் போவேனா? இவன் தனியா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். எனக்கு உனக்கு அந்த காலேஜ்ல சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிடுவேன் கேட்டா கூட. அண்ணா அதெல்லாம் ஓவர்டா. பின்ன உன் கூட சேர்ந்து நான் மாட்டிருக்கா? மாட்ட விமல், பயப்படாத. வேண்டவே வேண்டாம். நீயாச்சு ராகிங்காச்சு என்ன ஆள விடுறா சாமி. சரி போ, நீ ஒரு பயந்தாங்குழியா இருக்க, நானே பாத்துக்கிறேன். டேய் சஞ்சய், சொல்லிட்டே இருக்கேன், கேட்க மாட்டேங்கிற. டாடி இதெல்லாம் ஒரு ஜாலி டாடி. இந்த வயசுல பண்ணாம வேற எப்ப பண்ணுவேன் சொல்லுங்க பாக்கலாம். சரி, உன்னையா மாத்த முடியாது. நீ கண்டிப்பா டிசி வாங்க தான் போற, எனக்கு தெரிஞ்சிச்சு நல்லா. அவன் கண்டிப்பா வாங்க தான்ப்பா போறான், எனக்கும் அப்படிதான் தோணுது. ஹாய் மம்மி, குட் மார்னிங். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க 3 பேரும்? உங்க 2 பேத்துக்கும் காலேஜுக்கு டைம் ஆச்சு, உனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆச்சு. உட்காந்து எல்லாம் ஹாயா பேசிட்டு இருக்கீங்க. எப்ப எல்லாம் கிளம்பலான் இருக்கீங்க? மம்மி கூல். ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க? கிளம்பிட்டா போச்சு. ஏன் மம்மி, நாங்க வீட்டுல இருக்கவே கூடாதுன்னு நினைப்பீங்க போலயே. விமல், காலேஜுக்கு டைம் ஆச்சு, நான் அறக்க பறக்க ஓடுறீங்களா? அதுவே கொஞ்சம் முன்னாடி இருந்துச்சு, ஃப்ரீயா போனா என்ன? ஏன் உங்களுக்கு அது புரியவே மாட்டேங்குது? அடா மம்மி, கோவப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் அந்த காஃபியா டீ அது கொடுங்க. எனக்கு காஃபி. மம்மி எனக்கு டீ. எனக்கும் காஃபி தான்மா வேணும். டேய், இதையாவது வாங்கி குடிச்சிட்டு கிளம்புங்கடா. உங்க அம்மா கத்துறது தகுந்த மாதிரி நீங்களும் பண்ணுவீங்க. உனக்கு டீ தான் போட்டிருக்கேன், உங்க 2 பேருக்கு காஃபி தான். சீக்கிரம் குடிச்சிட்டு கிளம்புங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே காலேஜ் தானே? ஆமாம்மா, ஃபர்ஸ்ட் டே தான். இந்தாங்கடா காஃபி எடுத்துக்காங்க. உங்க 2 பேருக்கு இந்த சைடு இருக்க 2 கப்பு, அருணுக்கு இந்த பக்கம் இருக்கிறது டீ கப்பு. கொடுங்கம்மா. அருண் இந்தாப்பா டீ. கொடுங்கம்மா. அண்ணனை மட்டும் வாப்பா போப்பா, எங்களை மட்டும் வாடா போடா. என்ன மம்மி உங்களோட நியாயம்? உங்க அண்ணன் பெரிய பையன், நீங்க 2 பேரும் சின்ன பசங்க, சரியா? அவன் வயசுக்கு நான் மரியாதை கொடுத்து பேசுறேன். அம்மா கோவப்படாதீங்க. காலையில எந்திரிச்சு வந்து ஏமா இவ்வளோ கோவமா இருக்கீங்க? இன்னும் வேலைக்காரன் வரவே இல்லை, நான் என்னதான் பண்ணட்டும்? எத்தனை வேலையை தான் நானே பார்க்கறது? கிச்சன்ல சமையல் பண்ணும், காஃபி போடணும், அப்பப்பா ஒரே ஹெக்டிக்கா போயிட்டு இருக்கு. மம்மி கூல், பொறுமையா செய்யுங்க. இல்லைன்னா அவங்க வர வரைக்கும் விட்டுருங்க, அவங்களே வந்து செய்யட்டும். அவங்க வர வரைக்கும் பார்த்தா வேலை கேட்காது, ஏகப்பட்ட வேலை பெண்டிங்ல இருக்கு. சரிம்மா, ஒரே நிமிஷம். காஃபி குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடுறோம். நக்கல் தான்டா உனக்கு, குடிச்சிட்டு சொல்லு. ஆமாம்மா, எப்போ அந்த அண்ணா தான் கூட்டு தருவாரு. இன்னைக்கு நீங்கள நியூ ட்ரை இல்லம்மா, அதான் நாங்களும் புதுசாக ட்ரை பண்ண கொஞ்சம் பயமா இருக்கு. பட் ஓகே, அம்மா தானே, குடிச்சு பார்க்குறோம். குடிச்சு பார்த்துட்டு சொல்லு. ஓகேம்மா. மம்மி, டீ எப்பயும் போல தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாதீங்க. அவுட் டேஸ்ட் காஃபி. சஞ்சய், இவனால மட்டும்தான் அவளை கிண்டல் அடிக்க முடியுது, நம்மளால முடியாத பூரா சஞ்சய் பண்ணிடுறான். இப்பதான் என் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. மம்மி. என்னடா ஏதாவது சொல்லணும்னு நினைச்சிட்டு இருப்பியே, என்னது சொல்லு. இல்லை மம்மி, காஃபியில் சக்கரை போட்டிங்களா? சக்கரையில் காஃபி போட்டிங்களா? சஞ்சய். மம்மி இருங்க, நான் குடிச்சு பார்த்துட்டு சொல்கிறேன். அவன் கிடக்கிறான், அவன் உங்களுக்கு கிண்டல் பண்ணிருக்கான் மம்மி. சரி, நீயாச்சும் குடிச்சு பார்த்து சொல்லு விமல், ரொம்ப தான் கலாய்க்கிறான். அம்மாவை ஏன்டா வெறுப்பேத்துற? இதெல்லாம் ஒரு ஜாலிண்ணே. நம்ம அம்மாவை நம்ம கிண்டல் பண்ணாம வேற இருக்குல்ல புள்ளுவா, சொல்லுங்க பார்க்கலாம். நடத்து. அம்மா, காபி டேஸ்ட் எல்லாம் ஓகே தான். எனக்கு சர்க்கரைக்கு பதிலாக உப்பு போட்டிங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் உரப்பா இருக்குமா? அவனுக்கு சர்க்கரையில் காஃபி போட்டிங்களா, காஃபியில் சர்க்கரை போட்டிங்களான்னு டவுட்டு. எனக்கு
காஃபியில் உப்பு போட்டிங்களா இல்லை உப்பில் காஃபி போட்டிங்களான்னு டவுட்டாக இருக்குமா? சாரிம்மா, என்னால் குடிக்க முடியல. தயவு செஞ்சு இந்த காஃபி நீங்களே வச்சுக்கோங்க. விமல், அவன் கூட நீயே சேர்ந்துட்டல. அம்மா, ஏம்மா நீங்கள் வேற இப்படி பண்ணுறீங்க? ஒருவேளை உண்மையில உப்பு போட்டிங்களா என்ன? 3 பேரும் சேர்ந்து என்ன நல்லா கிண்டல் அடிக்கிறீங்கடா. இருங்க இருங்க, உங்களுக்கு வரப்போறவளுதெல்லாம் உங்களுக்கு எப்படி காஃபி போட்டு தராளுங்க நானும் பார்க்குறேன். பார்த்துட்டு தானே இருக்கு, அப்போ நானும் பேசுவல்ல பதிலுக்கு. ஆச்சா, எங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுங்களா நல்லா காஃபி போட சமைக்க தெரிஞ்ச பொண்ணுங்களா தான் இருக்கும். வேணா பார்க்குறீங்களா? என்ன அருண், ஆல்ரெடி பார்த்து வச்ச மாதிரி பேசிட்டு இருக்க? ஒருவேளை நீ இருக்குது பொண்ணை தேடிட்டியா என்ன? ஐயோ இல்லைம்மா, ஏன் நீங்கள் வேற. சரி, புரோக்கர்கிட்ட பொண்ணு போட்டாங்க நிறைய கேட்டிருக்கேன். ஏதாவது ஓகே ஆச்சுன்னா போய் பார்க்கணும், ஞாபகம் வச்சுக்கோ. அம்மா, ஏம்மா திரும்பவும் கல்யாணம் என்னை டார்ச்சர் பண்ணீங்க? கொஞ்சம்லாம் ஃப்ரீயாக விடுங்களேன். ஸோ எப்போ பாரு பொண்ணு கல்யாணம்ன்ட்டு. வயசு ஆகிட்டு போகுது அருண் உனக்கு. காலகாலத்தில் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிடணும். நான் பண்ணாமல் வேற யார் பார்த்து பண்ணி வைப்பேன் எல்லாத்தையும்? ஆமா, நீங்கள் ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி கஷ்டப்படுறீங்க? அண்ணனே ஒரு பொண்ணை பார்த்து கூட்டிகிட்டு வந்துடுவான், கவலை விடுங்க. அப்படி யார கூட்டிட்டு வரட்டும், அப்ப தெரியும் இந்த அம்பிகா யாருன்னு. என்ன குழந்தைங்களாம் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்காங்க, யாரையுமே காணோம் பக்கத்தில் ஆளுங்களா? காயத்ரி என்ன பண்ணுறா? காயத்ரிமா, ஏம்மா காயத்ரி. இவன் கூட என்னால போட்டி போட்டு ஜெயிக்கவே முடியல. எப்பயும் இவன் தான் ஃபர்ஸ்டா வரான். இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணதான் போறேன். பையன் போலாம், நான் தான் ஃபர்ஸ்டா வருவேன். எப்பயும் நான் தான் கெத்து. ஐயோ, பின்னாடி தான் வந்துட்டு இருக்கான். சதீஷ் நில்லு, நின்னா எப்படி உன்னை ஜெயிக்கிறது? ஓடி வாடி ஃபாஸ்டா. வர உன்னை என்னால பிடிக்கவே முடியல. இன்னைக்கு நீ தான் வின் பண்ணுவ போல. அடியே பேசிட்டே இருக்காத, பாடி பின்னாடியே. அக்கா அக்கா பச்சிட்டு. குட்டி பையன், என்ன ஆச்சுடா? காயத்ரி எங்க? மாமா, அக்கா காணோம், எங்க பண்ணான்னு தெரியல. காயத்ரிமா எங்கம்மா இருக்க? கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, பாரு குழந்தைங்களாம் வெளியே விளையாடிட்டு இருக்காங்க. ஷே மொட்டச்சி, நான் வின் பண்ண போறேன்டி. நான் வந்துட்டே தான் இருக்கேன் பின்னாடி. பச்சிக்கு. வா, அங்கிள் உன்னை தூக்கிக்கிறேன், அக்கா வர வரைக்கும். சரிங்க அங்கிள். காயத்ரி எங்க போனா உனக்கு தெரியாதா? அக்கா காலையில இருந்து நான் பார்க்கவே இல்லை, எங்க பண்ணான்னு தெரியல. ஜீவனே ஐயோ, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. சீக்கிரமா சாமி கும்பிட்டு போகணும். குழந்தைங்க இந்த டைமுக்கு எல்லாரும் எந்திரிச்சிருப்பாங்க. சார் வேற வந்துருப்பாரு, என்ன திட்ட போறாரு. சீக்கிரம் போகணும். காயத்ரி, சாமி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. ஆமா, சரிங்க சாமி. வழக்கமெல்லாம் குழந்தைங்க போயிருக்காம அர்ச்சனை. ஆமா சாமி, இதை நீங்க என்கிட்ட கேட்கணுங்கிற அவசியமே இல்லை. எப்பயுமே நான் வந்தேனாவே குழந்தைங்க பேர்ல தான் அர்ச்சனை பண்ணுவேன். அதனால இப்பயும் குழந்தைங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிருங்க. சரிம்மா காயத்ரி, பூ கொடு. இந்தாங்க சாமி. உன்ன மாதிரி நல்ல மனசு எல்லாத்துக்கும் வராதுமா. ஒரு ஆசிரமத்தை எவ்வளோ அழகா பொறுப்பா பாத்துக்கிற. உன்னை நம்பி எத்தனை குழந்தைங்க இருக்காங்க. நீ நல்லா இருப்ப, என்னைக்கு நீ சந்தோஷமா இருப்பமா. கடவுள்கிட்ட நல்லபடியா வேண்டிக்கோ, சரியாம்மா? எப்பயுமே குழந்தைங்க அதிக சந்தோஷத்தோடையும் அன்போடையும் ஆரோக்கியத்தோடையும் இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்க அவங்க பேர்லயே நல்லபடியா அர்ச்சனை பண்ணுங்க. சரிம்மா, குழந்தைங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிடுறேன், நல்லா வேண்டிக்கோமா. சரிங்க சாமி. கடவுளே, என்கிட்ட இருக்க குழந்தைங்க எல்லாருமே நல்லபடியா இருக்கணும். அவங்க நல்லா படிக்கணும். அவங்க எப்பயும் ஆரோக்கியமா இருக்கணும். என் குழந்தைங்க எல்லா நாளும் சேஃபா இருக்கணும் கடவுளே. அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். அவங்க எல்லாருமே படிச்சு பெரியாளாகி அவங்களே பார்த்துக்கிற அளவுக்கு வரணும். அதுக்கு நீ தான் என் கூட எப்பயும் துணையா இருக்கணும். உன்னை நம்பிதான் ஒவ்வொரு நாளும் நான் அந்த குழந்தைங்களை வளர்த்திட்டு வரேன். என் கூட துணையா இருப்பல கடவுளே. அந்த குழந்தைய பெற்றவங்க எல்லாரும் ஆத்தங்கரையிலையும் குளத்தங்கரையிலையும் கோயில்லையும் கூட்டத்துலையும் விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த பிஞ்சு குழந்தைங்க இந்த உலகத்துல பிறந்ததை தவிர வேற என்ன பாவம் பண்ணுச்சு? அவங்களுக்கெல்லாம் அம்மா அப்பான்னு கூப்பிட கூட ஆள் இல்லை. நான் தான் உலகமா நினைச்சு எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட குழந்தைங்க என்னைக்குமே நல்லா இருக்கணும். என்னை நம்பி வந்த யாரா இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கணும். அந்த குழந்தைங்க எல்லாமே என் குழந்தைங்க. என் குழந்தைங்களுக்கு ஒரு நாளும் ஒன்று வர நான் விட மாட்டேன். நீ தான் அதுக்கு துணையா இருக்கணும் கடவுளே. எல்லாம் வேண்டிக்கிட்டியாமா? வேண்டிக்கிற சாமி, நான் என்ன பெருசா வேண்டிக்க போறேன்? எப்பயும் என் குழந்தைங்களுக்காக தான் வேண்டிப்பேன். அது நீ வந்தாலே எனக்கு தெரிஞ்சிருமேம்மா. அதை வேற நீ சொல்லணுமா என்ன? சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கமா. எவ்வளோ நாள் தான் ஒண்டிக்கட்டையாவே இருப்ப? நல்லா சாமி, என்னையும் என் குழந்தையும் ஏற்றுக்கிற மாதிரி ஒரு ஆள் என்னைக்கு வராரோ அன்னைக்கு தான் எனக்கு கல்யாணமும் நடக்கும். அப்படி ஒருத்தங்க வரலைன்னா என் வாழ்க்கையில் கல்யாணமும் கிடையாது. என் குழந்தைங்க என்ன, இதுதான் என்னோட வாழ்க்கை. அடி அம்பாள் முன்னதியில் நின்றுட்டு இப்படியெல்லாம் பேசாதமா. கண்டிப்பா உனக்கு ஒரு வாழ்க்கை அமை, சரியா? உன் மனசுக்கும் உன் குணத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு பையன் வருவான், தேடி வருவான். வேணா நீ பாக்குறியா? நானே ஏன் சாமி
சாமி நீங்கள் வர இந்த காலத்தில் என்ன ஏற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் என் குழந்தைங்களும் ஏற்றுக்கிற மாதிரி ஒருத்தன் கிடைக்கணும். அப்படி ஒருத்தன் எங்கே வர போகிறான் நீங்களே சொல்லுங்கள். இந்த காலத்து பசங்களாம் அப்படியெல்லாம் இல்லை. பார்க்கலாம், கடவுள் என் தலையில் என்ன எழுதியிருக்காரோ அதுபடி நடக்கட்டும். இப்போதைக்கு என் குழந்தைங்க தான் என்னோட வாழ்க்கை. நேரம் ஆச்சு சாமி, நான் கிளம்பட்டுங்களா? காயத்ரி, இத்தனை குழந்தைங்களை நீ பாத்துக்கிற, உன்னோட நல்ல மனசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பையனை கடவுள் அமைச்சு கொடுக்க மாட்டாரா? 2 மடங்கு, இதை விட 2 மடங்கு உன்னை புரிஞ்சுக்கிற ஒரு நல்ல பையன் கண்டிப்பா கிடைப்பாமா. சரியா? உன் மனசுக்கு எல்லாம் நல்லதா நடக்கும். சரிம்மா, நேராச்சுன்னா சரி, போயிட்டு வா. ரொம்ப நன்றி சாமி. உங்கள் வார்த்தையெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனால் நிஜத்தில் நடந்தால் தான் தெரியும். சரி, பார்க்கல விடுங்க. அடுத்த வாரம் வர சாமி. போயிட்டு வாமா. என்ன சாமி? சரிம்மா. தங்கமான பிள்ளை, தங்கமான பிள்ளைக்கு தங்கமான ஒரு மாப்பிள்ளை கிடைக்கும். கூடி சீக்கிரம் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா என்னோட உள் மனசு இந்த பிள்ளைய பார்க்கும்போதெல்லாம் அப்படிதான் சொல்லுது. பாப்போம், கடவுள் போட்ட முடிச்சா யாராவது மாத்தவ முடியும்? உனக்கு ரொம்ப பசிக்குதா? அங்கிள் உனக்கு பிஸ்கட் கொடுக்கட்டுமா? அக்கா பிஸ்கட்லாம் சாப்பிட்டா அடி போட்டுருவாங்க. அதனால பால் தான் குடிப்பா. காலையில பால் வேணா இருந்தா கொடுக்குறீங்களா? ஐயோ, எனக்கு எது எங்க இருக்கும் ஒண்ணுமே தெரியாது. சரி, ஒரு 5 நிமிஷம் பார்ப்போம். அக்கா வரல இல்லையான்னு பார்த்துட்டு நான் உனக்கு ஏதாவது வாங்கி தரேன். சரியா? அது வரைக்கும் அழுகாம இருடா. பசிக்கு பசிக்கு. சரி, அழுது அக்கா வந்துருவா, அழுகக்கூடாது. அக்கா அக்கா வந்துட்டா. அக்கா எங்க பாக்கா? பின்னாடி பின்னாடி அக்கா வந்துட்டா. சுஜன் குட்டி அக்கா. அடடே காயத்ரி, வந்துட்டியாமா? சார் நான் வந்துட்டேன். கோயிலுக்கு போனா அதான் நேராச்சு சார். என்னம்மா காயத்ரி, எல்லா குழந்தைங்களும் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கிறாங்கம்மா. என்னால சமாளிக்கவே முடியல. கொஞ்சம் வாமா. இவன் வேற அப்பல இருந்து பசிக்குது பசிக்குதுன்னு அழுதுட்டே இருக்கான். பிஸ்கெட்லாம் தரமாட்டியாமா? ஐயோ இல்லை சார், சுகர் ஆயிட்டாங்க. நான் எதுவும் அதிகமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கவே மாட்டேன். அவனுக்கு பால் தான் இப்போ கொடுக்கணும். ஆயா வந்துட்டாங்களா? மடி எனக்கு எதுவுமே தெரியல. நான் எந்திரிச்சு வந்து பார்க்குறேன், எல்லாம் அங்கே சுற்றிக்கிட்டு விளாடிட்டு கிடக்குதுங்க, ஓடுதுங்க, ஒடியாருதுங்க. பயமா இருக்குமா? கொஞ்சம் நீ எல்லாம் பார்த்து கண்ட்ரோல் பண்ணு. ஐயோ சார், குழந்தைங்க காலையில் அப்படிதான் கொஞ்ச நேரம் விளாடுவாங்க. பயப்படுற மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். நீங்கள் ரொம்ப பயப்படாதீங்க சார், நான் பார்த்துக்கிறேன். எனக்கெல்லாம் பயமா இருக்குமா? இவங்க பண்றது இப்போ ஓட்டுறது ஒடியாதெல்லாம் பார்க்கும்போது. நீ எப்படா வருவே? நானே உசுரை கையில் பிடிச்சிட்டு நின்றுருக்கேன். இவன் வேற ஒரு பக்கம் அழுகுறான். கொஞ்சம் நாட்டி பை சார், இப்படி தான் அழுதுகிட்டே கிடப்பான். நல்லா அழுதாமா. சரிம்மா, அவனை வாங்கிக்கோ. ஒரு நிமிஷம் சார், இந்த பூஜா கூடையில் திண்ணி இருக்கு, அதை நீங்கள் வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். வாங்கிக்கோங்க சார். நான் சுஜன் நான் எடுத்துக்கிறேன். சரிம்மா. ஏம்மா, இவனை அப்படி அந்த கையில் பூஜா கூடையதா? இதாங்க சார். இப்போ இவனை வாங்கிக்கோ. சுஜன் குட்டி அக்காட்ட வாங்க. அக்கா அச்சிக்கி. சரி, இவனை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் மற்ற குழந்தைங்க பாருங்க சார். சரிம்மா. அந்த பக்கம் 2 பேரும் ஓடினாங்க. என்னாச்சு ஏதாச்சும் ஒன்றும் தெரியல. நான் போய் பார்க்குறேம்மா. சரிங்க சார், திண்ணீர் எடுத்து நீங்களும் வச்சுக்கோங்க. சரிம்மா காயத்ரி, நான் வச்சுக்கிறேன். நீ போய் குழந்தைங்கள பாரு. சரிங்க சார். வாண்டிங்க இந்த பக்கம் தானே ஓடிச்சுக்க. அக்கா, என்ன நீ கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்கலாம்ல? நீ என்ன மட்டும் விட்டுட்டு போற. நான் தூங்கும் போது எந்திரிச்சு போயிட்டியா? அம்மா சுஜன் குட்டி, நான் அப்பயே எந்திரிச்சு போயிட்டேன். நீ ரொம்ப தூங்கிட்டு இருந்தியா? சரி, உன்னையும் டிஸ்டர்ப் பண்ணோன்னு அக்கா எந்திரிச்சு போயிட்டேன். இன்னொரு நாள் கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். சரியா? சரிக்கா. இப்போ எனக்கு பால் ஊத்திட்டா ரொம்ப பசிக்கு. பாப்பா வயிற்றுல ஒண்ணுமே இல்ல. சிச்சோ, பாப்பா வயிற்றுல ஒன்றும் இல்லையா? சவுண்ட் வருதோ வயிற்றுல இருந்து? சவுண்ட் எல்லாம் வரலக்கா. ஆனா பாப்பா வயிற்றுல ஒண்ணுமே இல்ல, பசிக்கு. நீ சீக்கிரமா எனக்கு ஏதாச்சும் கூட சாப்பிட. வா, கிச்சன் போலாம். சரிக்கா, எனக்கு பால் குடிச்சிட்டு விளாடணும். சுஜன் குட்டி விளாடலாம். கடவுளே, யார் வெளியே கொண்டாந்து இலை வச்சிருக்காங்க? என்னது இது? சமைச்ச மாதிரி ஸ்மெல் வருது. நான் இப்போதானே கிச்சனுக்குள்ளேயே வரேன். நான் எதுவும் சமைக்கவே இல்லை. யார் சமைச்சிருப்பாப்ப? ஒருவேளை அவளோட ஃப்ரெண்டு புதுசாக வந்திருக்கேன், அந்த பொண்ணுக்கு இது சமைச்சிருக்குமோ? எதுக்கும் கூப்பிட்டு கேட்போம். இல்லை ஃபஸ்ட்டு என்ன சமைச்சிருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூப்பிடுவோம். இலையை எடுத்து பார்ப்போம் என்னதான் சமைச்சிருக்கான்னு. ஐயோ, என்னது அது? இட்லி, கார சட்னி, தேங்காய் சட்னி 2மே ரெடி பண்ணி வச்சிருக்கான். பரவாயில்லையே, நல்ல பிள்ளையாக தான் இருப்பா போலையே. யாரையும் எதிர்பார்க்காம அவளே எந்திரிச்சு சமைச்சிருக்கா. என்ன இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம் கிச்சனுக்குள்ளே வரக்கு முன்னாடி. சமைச்சு வச்சிருக்கா. பரவாயில்ல, நமக்கு வேலை மிச்சம்தான். சரி, சும்மாவும் இந்த பிள்ளைக்கு சோறு போட முடியாதுல்ல. வீட்டில் ஏதோ ஒரு வேலை செஞ்சால் நமக்கும் சோறு போடுற கொஞ்சம் மனசு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதனால் சமைச்சா சமைக்கட்டும், செய்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு போட்டோம். கூப்பிட்டு கேட்டுருவோம், இலையை போட்டு மூடி வச்சுருவோம். அந்த பிள்ளை பேர் ஏதோ சொன்னாலே, என்னமோ வருமே. ஆண்டி, அடடே, உன்னை தான் எதிர்பார்த்துருந்தேன். உன்னோட பேர் என்ன சொன்ன? தர்ஷினி. மறந்துட்டேம்மா. தர்ஷினி, ஒன்று எங்க வா. வரேன் ஆண்டி. ஆண்டி சொல்லுங்க ஆண்டி. முதல்ல யாரை கேட்டு இன்னைக்கு நீ கிச்சனுக்குள்ளே வந்த? சொல்லு, உன்கிட்ட தான் கேட்குறேன். யாரை கேட்டு நீ கிச்சனுக்குள்ளே வந்த சொல்லு. அது வந்து ஆண்டி, சாரி ஆண்டி, இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்.
காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டானா ஆண்டி? சரி சும்மா தானே இருக்கோம், நீங்களும் தூங்கிட்டு இருந்தீங்க. சரி கிச்சனில் போய் ஏதாவது வேலை செஞ்சு வைப்போன்னா வந்தேன் ஆண்டி. சாரி ஆண்டி, இனிமே நான் வரல. சரி சரி, இன்னைக்கு தான் தெரியாமல் வந்துட்டேன். இனிமேல் கிச்சனுக்குள்ளே வராதுன்னா என்கிட்ட கேட்டுட்டு தான் நீ வரணும், புரிஞ்சுதா? ஆமாம், அவன் என்ன பண்ணுறா உன் ஃப்ரெண்டு? அவன் இன்னும் தூங்கிட்டு தான் ஆண்டி இருக்கா. காலேஜுக்கு டைம் ஆச்சு, இன்னும் தூங்குறாளா? ஆமா ஆண்டி, தூங்கிட்டு தான் இருக்கா. நீ போய் கொஞ்சம் எந்திரிச்சு அவளை கொஞ்சம் கிளம்ப சொல்றியா? டைம் ஆயிரும். சரிங்க ஆண்டி. சரி நீ போ. சாரி ஆண்டி, இனிமேல் இந்த மாதிரி தப்பு நடக்காது. எதுனாலும் என்கிட்ட கேட்டு செய், நீயும் உன் இஷ்டத்துக்கு செஞ்சு வைக்காத, புரிஞ்சுதா? இது ஒன்றும் உங்கள் வீடு கிடையாது, எங்கள் வீடு. சரிங்க ஆண்டி. இப்போ போய் என் மகளை எழுப்பிடு போ. என்னோட அம்மா அப்பா உயிரோட இருந்திருந்தா நான் இங்கே வந்து தங்க போகிறேன். எல்லாமே என் ஃப்ரெண்டுக்காக மட்டும்தான், அவளுக்காக தான் இது எல்லாத்தையும் நான் பொறுத்துட்டு போகிறேன். பாப்பாவை எனக்காக அவங்க வீட்டில் சண்டை போட்டு என்ன கொண்டாந்து வச்சிருக்கா. அப்படிப்பட்டவளுக்காக நான் என்ன வேணாலும் தாங்கிக்கலாம், தாங்கிப்பேன்.